ஓம் தவ கதாமிருதம் தப்தஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபஹம் ஸ்ரவணமங்கலம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி தே பூரிதா ஜனாः. உமது அமுதமொழிகள் துன்பத்தை துடைப்பவை, ஞானிகள் போற்றுபவை, பாவங்களை போக்குபவை, கேட்பதற்கு இனியவை, செல்வத்தை அளிப்பவை. உமது அமுதமொழிகள் பேசிடும் நல்லோர் புண்ணியம் செய்தோர். கடந்த பிரசங்கத்தில் நாம் அமுதமொழிகளின் பக்கம் 112 வரை படித்தோம். வாருங்கள் என்று அங்கிருந்து முன்பு செல்வோம். இடம் தட்சிணேஸ்வரம், மார்ச் 9ஆம் தேதி 1884 ஞாயிற்றுக்கிழமை. ஸ்ரீராமகிருஷ்ணர் பிரம்மஜானியை பற்றி பேசிட்டு இருக்கார். எல்லாம் பிரம்மமயமாக காண்பதன் காரணமாக பிசாசை போன்ற நிலை, சுத்த அசுத்த உணர்வு கிடையாது. ஒருவேளை சிறு குழந்தை போல் வெளிக்கு போகும்போது இலந்தை பழத்தை கடித்து கொண்டிருப்பார். விந்துவிலிருந்து தானே இந்த உடம்பு வந்திருக்கிறது என்ற உணர்வின் காரணமாக கனவில் வீரியம் வெளிப்படுவதை கூட அசுத்தமாக எடுத்துக்கொள்ள மாட்டான். மலம் மூத்திரம் போன்ற உணர்வும் அவருக்கு இல்லை. எல்லாம் பிரம்மமயம். சோறு பருப்பு இவற்றை கூட பல நாட்கள் வைத்திருந்தால் மலம் போலாகி விடுகின்றதே. மேலும் பைத்தியக்காரன் போல் அவரது நடத்தையை கண்டு மக்கள் அவரை பைத்தியம் என்பார்கள். சில வேளைகளில் அவர் ஒரு குழந்தை போல் இருப்பார். அவரிடம் பாசம் இல்லை, வெட்கம், வெறுப்பு, தயக்கம் எதுவும் இல்லை. இறை காட்சிக்கு பிறகு இந்த நிலை உண்டாகிறது. காந்த குன்றுக்கு அருகிலே கப்பல் செல்ல நேர்ந்தால் அதன் ஸ்க்ரூ ஆணி எல்லாம் கழன்று விடுகின்றன. இறை காட்சிக்கு பிறகு காமம், குரோதம் போன்றவை இருப்பதில்லை. காந்த மலை, இந்த காந்த மலை அது பெரிய காந்தம். இந்த ஸ்க்ரூ எல்லாம் தானாகவே கழண்டுவிடும். ஸ்க்ரூ கழண்டுட்டுன்னா படகே மூழ்கி போயிடும், திரும்பி வராது. அதை போல் இந்த இறைவனை பார்த்தவர்களுக்கு இந்த உலகிய வாழ்க்கையெல்லாம் தானாகவே மூழ்கி போயிடும். இந்த உலகிய வாழ்க்கையை மறந்துவிடுவாவா, அவர்களோட உலகத்திலேவா வேற இருப்பா. காளி கோயிலின் மீது இடி விழுந்த போது பல ஸ்க்ரூகள் தட்டையாகிவிட்டு விழுந்ததை நான் கண்டேன். இதை இறை காட்சி போற்றுவனால் குழந்தைகளை பெறுவது போன்ற படைப்பு செயல்களை தொடர முடியாது. அவன் எப்போ இந்த வேறு உலகத்திலே இருக்கான். இந்த உலகத்திலேயே அவன் நினைவே கிடையாது அவனுக்கு. விதையை விதைத்தால் செடி முளைக்கும், ஆனால் வருத்த விதைத்தால் செடி முளைக்காது. இறை காட்சி பெற்றவனிடம் நான் என்பது பெயரளவிற்குத்தான் இருக்கிறது. அதை கொண்டு எந்த அந்நியாய செயலையும் செய்ய முடியாது. தென்னை மரத்தில் மட்டை விழுந்த பிறகு அங்கே ஓர் அடையாளம் மட்டும் இருப்பது போல் நான் என்பதே அவரிடம் பெயரளவிற்கு மட்டுமே இருக்கும். இந்த ஞானியினுடைய லட்சணங்கள் சொல்லிட்டு போகிறார். நான் ஒரு முறை கேசவரிடம் நான் என்பதை, அதாவது நான் கர்த்தா, நான் மக்களுக்கு போதிக்கிறேன் என்ற உணர்வை துறந்து விடுங்கள் என்றேன். அதற்கு அவர், சுவாமி அப்படியானால் இந்த சமாஜம் கிமாஜம் எதுவும் நடக்காதே, நிலைக்காதே என்றார். அப்போது நான் தீய நானே துறந்து விடுங்கள், இறைவனுடைய சேவகன் நான், இறைவனுடைய பக்தன் நான் என்ற நானே துறக்க வேண்டியதில்லை. தீய நான் இருப்பதால் தான் இறை நான் வரவில்லை. பண்டகசாலையில்
ஒருவர் பொறுப்பாக வேலை செய்தால் வீட்டு எஜமான் அதன் பொறுப்பை ஏற்பதில்லை. இந்த உதாரணம் பல தடவை அவர் கொடுக்குறார். ரொம்ப அருமையான உதாரணம். பண்டிகை சாலையில் ஸ்டோர் ரூமில் ஒரு பெரிய பண்டிகைக்காக பலவிதமான பொருள்கள்லாம் கொடுக்கணும். அதுக்காக ஒருத்தர் மனுஷன் வச்சுருக்கார். யார் போனாலும் அவனுக்கு சொல்லியிருக்காரு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன். பொதுவாக அவனுக்கு சொல்லி வச்சுருக்கார், இவ்வளோ இந்த மாதிரி பொருள் இவ்வளோ தான் கொடுக்கணும். அது காலத்துக்கு போது அளந்து கொடுத்துட்டுருப்பான். அந்த சமயத்தில் யாராவது அந்த எஜமான்கிட்ட நீங்கள் எனக்கு கொஞ்சம் இந்த பொருள் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டால், அங்கே ஒரு ஆள் இருக்கான், அப்போ போப்பா அங்கே போய் அவன்கிட்ட கேளு, அவன் கொடுப்பான். எஜமானர் வர மாட்டார். எவ்வளோ இந்த பண்டிகை சாலையில் இன்னொரு ஆள் இருக்கானோ அது எஜமானம் அங்கே போக மாட்டான். ஆனால் எதுவோ காரணத்தால் அந்த பண்டிகை சாலையிலேருந்து அந்த ஆள் விலகி போயிட்டான்னா அப்போ இவர் எஜமானரே போவார். அப்படி தான் நம்ம நான்ன்றது இந்த பண்டிகை சாலையை உட்காந்துருக்கிறோம். இந்த நான் ஒழிஞ்சவரிலும் எஜமான் நான் பகவான் இந்த நம்ம இதயத்தில் வரமாட்டார். ரொம்ப அருமையான உதாரணம். திரும்பி சொல்லுவோம் ஸ்ரீராமகிருஷ்ணன். இதோ பாருங்கள், கையில் அடிபட்ட பிறகு என் இயல்பு மாறிவிட்டது. இப்போது மனிதனிடம் இறைவன் அதிகமாக வெளிப்படுவது எனக்கு காட்டப்படுகிறது. அவர் கை உடைஞ்சி போச்சு, அது கூட ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்கிறார். என்ன காரணம்? நான் சாதாரணமாக கண்ணு மூண்டு இந்த பரவச நிலையிலே பகவானை இறைவனுடைய பல உருவங்களை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அன்னை எனக்கு சொல்கிறார் போலும், நீ இந்த மனிதனுக்குள்ளே இந்த இறைவனை பாரு, கண் திறந்து பாரு, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இறைவன் இருக்கான். அதை பார்க்கறதுக்காக இந்த கை ஓடிச்சிட்ருக்கா. இப்போ அதிகமாக நான் பரவச நிலையில் போக முடியாது இந்த நோவுக்கா. அப்போ வழியில் இருக்க நினைவினால் மற்றவர்கள் எல்லோரும் பார்ப்பேன், அவர் கூட பேசுவேன். இதனால் எனக்கு பகவானுடைய காட்சி மனிதனுக்குள்ளேயே தெரியும் சொல்லிக்கிறார் அவர். மனிதர்களிடமே நான் உரைகிறேன், ஆகவே நீ மனிதர்களுடன் ஆனந்தமாயிரு என்று எம்பெருமான் கூறுவது போல் தோன்றுகிறது. இறைவன் தூய பக்தர்களிடம் அதிகம் பிரகாசிக்கிறார். ஆகவே தான் நரேந்திரன், ராக்கால் இவர்களை காண இவ்வளவு ஏக்கம் உண்டாகிறது. ஏரிக்கரையோரம் சிறு சிறு வளையங்கள் இருக்கும். அவற்றில் மீன், நண்டு முதலியவை வந்து தங்குகின்றன. அதுபோல் மனிதனிடம் இறைவன் அதிகமாக வெளிப்படுகிறார். சாலக்கிராமத்தை விட உயர்ந்தவன் மனிதன் என்று சொல்லப்படுகிறது. மனிதன் நாராயணனே. சிலையில் இறைவன் எழுந்து அருள்கிறார், மனிதனிடம் எழுந்தருள் மாட்டாரா என்ன? சிலை சாலக்கிராமத்தை நாராயணன் இருக்காரு நம்ம நம்புகிறோம், பூஜையும் செய்கிறோம். அந்த மாதிரி நாராயணன் மனிதனுக்குள்ளே எழுந்தருள மாட்டாரா? இன்னும் அதிகமாக எழுந்தருள மாட்டார். ஏன்னா இந்த இடத்துல அதிகமான பிரகாசம், சைத்தன்ய பிரகாசம் இருக்குது. அது நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. அதுதான் சுவாமி விவேகானந்தர் திரும்பி சொல்கிறார். நம்மளுக்கு மணி கண்டை அடிக்கிறதோ மணி அடிக்கிறதோ பூஜை பண்ணுறதோ கோவிலுக்குள்ளேயோ இந்த நம்ம சந்நிதிக்குள்ளேயும் தான் கற்றுக் கொடுத்துருக்கார். மனிதனுக்குள்ளே இருக்க அந்த இறைவனை நம்ம அதே போலே பூஜை செய்யலாம். அது யாரும் சொல்லிக் கொடுக்கல. அது சொல்லிக் கொடுக்கறதுனால நாம் அந்த பூஜையில் அது பூஜை ஆகாதுன்னு நினைக்கிறோம். அதை நம்ம சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுத்துருந்தா அதுவே கொடுத்துருக்கோம். இப்போ விவேகானந்தர் வந்தாருங்க, ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்தாருங்க, அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் மனிதனுக்குள்ளே இறைவனுடைய பிரகாசம் அதிகமாக இருக்குது. சாலக்கிராமத்தை எப்படி நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ, சிவலிங்கத்தை எப்படி பூஜை பண்ணுறீங்களோ, அதே முறையில் அதை காட்டும் அதிகமாக பக்தியோடு நீங்கள் பூஜை பண்ணலாம். அதை மாற்றம் சீக்கிரமாக உங்களுக்கு பிரத்யட்சம் கிடைக்கும், இறைவனுடைய காட்சி கிடைக்கும் அப்படின்னு அவர் பக்தர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அவர் பக்தர்களுக்கு தங்க குழந்தைகள் குட்டிகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். இப்போ பெரிய ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பக்தர்கள் ஒரு சமுதாயம். அவர்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை, மனிதனுக்கு எந்த சேவை செய்கிறோமோ இது இறைவன் சேவை தான், இறைவன் வழிபாடு தான், இதை நம்புகிறான். அதனால தான் அவ்வளோ பெரிய 150 ஆண்டுகளாக இவ்வளோ பெரிய பெரிய நிவாரண பணிகளாக நடந்திருக்குது.
ஆயிரம் பக்தர்கள், ஆயிரம் இல்லறத்தார் மற்றும் சாமிகள் தான். இது எதுக்கா சாமியார்களும் மற்றும் இல்லறத்தார்களும் சேர்ந்து எவ்வளோ பெரிய பெரிய இந்த நிவாரண பணிகள் தான் பண்ணிருக்காங்க. அது எப்படி முடிஞ்சுது? இப்பவும் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. இந்த கொரோனாவிலையும் எந்த இடத்துல பாருங்கள், எந்த இடத்துல நம்ம ஆசிரமம் உண்டோ அந்த இடத்துலலாம் நிவாரண பணி நடந்துட்டு இருக்குது. நம்ம சுவாமிகள் போயிட்டுருக்கா. என்ன போகிறது? நமக்கு பகவான் இருக்க காப்பாற்றுறாரு. இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நாராயணது சேவை செய்யலாம். இந்த ஒரு மனோபாவத்தை கூட போய் நிவாரண பண்ணி செஞ்சிட்டு இருக்கா. ஆகவே இது சொல்லி கொடுக்காதனால நாம் மனிதனுக்குள்ளே இறைவன் பூஜை நடக்கும், இறைவன் வழிபாடு நடக்கும். இதை நம்ம நம்ப மாட்டோன்றோம். இப்போ நமக்கு இது சொல்லி கொடுத்துருக்கு முடியாத சமயம் வந்து கொடுத்து. ஆகவே இப்போ ஒரு புதிய யுகமே ஆரம்பமாகும் ஆகிட்டுருக்குது. நம்ம கண்ணுக்கு இன்னும் புரியல. நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு அடுத்த 10, 20, 25 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா மனிதனுக்கு சேவை செய்கிறதுக்கு எல்லாரும் முன் வருவாள். கோவிலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ உற்சாகமோ அதுபோல் மனித சேவைக்கும் மக்கள்லாம் வருவா. இதை நாம் எதிர்பார்க்கலாம். அவர் மனிதனாக விளையாடுவதற்காகத்தான் ராமர், கிருஷ்ணர், சைத்தன்யர் போல் மனித வடிவில் அவதரிக்கிறார். அவதார புருஷன் நினைப்பதே இறைவனை நினைப்பதே. இது நாம் புரிஞ்சுக்கிறோம். ராமரையும் கிருஷ்ணரையும் சைத்தன்யரையும் ஸ்ரீராம் கிருஷ்ணரையும் இறைவனே நினச்சி நாம் பூஜை பண்ணுறோம். அவ்வளோ நமக்கு தெரிஞ்சுது. ஆனால் அவர்களே சொல்லியிருக்கிற உபதேசங்கள் சாதாரண மனுஷனுக்குள்ளே கூட அதே நாராயணன் தான் இருக்கார். எந்த மனிதனுக்கு நீங்கள் என்ன சேவை செய்கிறீங்களோ அதுவும் நாராயணனுடைய வழிபாடு, சிவனுடைய வழிபாடு அவர் சொல்லியிருக்கார். அதுக்குள்ளே நமக்கு நம்பிக்கை வரத்துக்கு கொஞ்சம் பொழுது எடுத்துக்கும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கிறது. அது வரப்போகுது. அப்போது பிரம்மசமாஜ பக்தர் பகவான் தாஸ் வந்தார். ஒரு பெயர் போன பக்தர் ஸ்ரீராமகிருஷ்ணன் பகவான் தாஸிடம். ரிஷிகளின் மதம் சனாதன மதம். சனாதனம்னா எப்போவுமே நிலையான இருக்கும் மதம். அது காலங்காலமாக இருந்து வருகிறது, இனியும் இருக்கும். இந்த சனாதன மதத்தில் உருவ வழிபாடு, அருவ வழிபாடு என்று எல்லா வழிபாடுகளும் உள்ளன. ஞான நெறி, பக்தி நெறி எல்லாம் உள்ளன. புதிதாக எத்தனையோ மதங்கள் தோன்றி உள்ளவே அவை சில காலம் இருக்கும், பிறகு மறைந்து விடும். இது ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பேச்சு. இந்த இவ்வளோ மதங்கள்லாம் வந்திருக்குதே, இதெல்லாம் எல்லாம் இப்படியே எவ்வளோ காலம் வருத்தம் இருக்கும்? காலமாக இருக்குமா? ஸ்ரீராமகிருஷ்ணன் இருக்க முடியாது, தானாகவே போயிடும். சனாதன மதம், சனாதன தர்மம்னா வேதத்தினுடைய தர்மம், அது சனாதன தர்மம்னு பேர். இந்த சனாதன தர்மம் காலங்காலமாக வந்திருக்குது. இன்றைக்கு வரும் ஆராய்ச்சி செஞ்சு இந்த வேதம் எப்போ பிடிச்சி ஆரம்பிச்சது? முதல் வேதம் ரிக்வேதம் எந்த காலத்தில் எழுதப்பட்டது? சில பேர் 5000 ஆண்டுகளுக்கு முதல்ல எழுதப்பட்டது, இன்னும் சில பேர் 10,000 ஆண்டுகளுக்கு முதல்ல எழுதப்பட்டது. இன்னும் தர்க்கமே விவாதமே நடந்துட்டுருக்குது. அப்படின்னா காலங்காலமாக வந்துட்டுருக்குது சனாதன தர்மம், நிலையான தர்மம். மீந்த தர்மங்கள்லாம் நம்ம கண்ணு முன்னாலே பார்த்துட்டுருக்குமே, கண்ணு முன்னாலே பார்த்துட்டுருக்கும். சில பேர் ஒவ்வொரு தர்மம் ஆரம்பிச்சுடுறார். அது ஆரம்பித்து அவர் போயிட்டாருன்னா ஒரு 2 தலைமுறைக்கு அப்புறம் ஒரு வரலாறு புத்தகத்தை விட்டுட்டு தான் அது என்ன தர்மம், யார் தர்மம் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒருத்தரும் கிடைக்காது. எவ்வளவோ தர்மங்கள் அப்படியே வந்துட்டு போயிடுது. நம்ம கண்ணு முன்னாலே நாம் பார்த்தோம். இன்னும் சில பேர் தான் பண்ணிகிட்டு இருக்க, புதுசாக பண்ணுறா, வரட்டும். அதுக்கெல்லாம் இடம் உண்டு. ஆனால் காலகட்டம் உண்டு. அந்த காலம் ஒரு 50 வருஷமோ 100 வருஷமோ 150 வருஷமோ, அப்புறம் அந்த பேரில் தான் இருக்கும். அது ஆள்கள் ஒருத்தரும் அதை பின்பற்ற மாட்டார்கள். ஆனால் சனாதன தர்மம் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், காலங்காலமாக வளர்ந்துட்டே வருது, வளர்ந்து கொண்டே வருகிறது. எந்த தர்மம் நான் சொன்ன போல் 10,000 ஆண்டுகளுக்கு முதல்லையும் இருந்ததோ மற்ற நாட்டுகளிலையும் இருக்க இது முக்கியமான தர்மங்கள் இதெல்லாம் ரொம்ப பயிற்சினா 2000, 2500 ஆண்டுகள் தான்.
அதுக்கு முதல்ல இந்த தர்மம் இருக்குல்ல. ஆனால் சனாதன தர்மம் அப்படி கிடையாது, எந்த காலத்திலும் இருந்தே இருந்தது. அது எப்போ ஆரம்பித்ததுன்னு யாருக்கும் தெரியாது. ஆகவே ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், சனாதன தர்மம் மிஞ்சி இருக்கும், மீதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், கொஞ்ச நாளைக்கு போகும். கொஞ்ச நாள் எதுக்காக இருக்கும், அந்த தேவை உண்டு. அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக அந்த மந்தம் வந்துருக்குது. அந்த தேவை பூர்த்தி ஆகிட்ட உடனே தானாகவே போயிடும். இதை யாரும் பின்பற்ற மாற்றார்கள். அந்த தேவை பூர்த்தி ஆகிடுது, அப்போது யாரும் இதுக்கு தேவையில்லை, அதுக்கு யாரும் போக மாட்டாங்க, தானாகவே அது ஒழிச்சு போயிடும். இது ஒரு உண்மையை நமக்கு எடுத்து காட்டுறார். அதனால் நம்பிக்கை வச்சுக்கோங்க. இந்த சனாதன மதம்ன்றது ஒரு இந்துக்களுக்கு மாத்திரம் கிடையாது. ஸ்ரீராமகிருஷ்ணராகட்டும், பெரிய பேர் கிருஷ்ணராகட்டும், ராமராகட்டும், அவர்களெல்லாம் உபதேஷ் பண்ண அந்த வைதிக தர்மம் அது இந்துக்களுக்கு மாத்திரம் கிடையாது. அந்த நம்ம வேதத்திலே சொல்லியிருக்குது, கிருண்ணுவந்தோ விஸ்வமாரியம், உலகத்தெல்லாம் நீ ஆரியர்களாக ஆக்கிவிடு. ஆரியர்னா பூஜ்யர், வழிபாடுக்கு தக்கவர், வழிபாடு செய்யக்கூடியவர். அந்த மாதிரி அவர்களுக்கு ஆரியர்னு பேர். ஆரியர்னா ஒரு ஜாதி கிடையாது. ஆரியன்றதுனா ஆர்யா பூஜார்கர்னு அர்த்தம். பூஜைக்கு அருகரானவர், வழிபாட்டுக்கு அருகரானவர். எல்லாம் இந்த மாதிரி இந்த சனாதன தர்மமானது எல்லா இடத்துலையும் இதை பரவணும். கிருண்வந்தோ விஸ்வமாரியம், உலகத்தெல்லாம் இந்த சனாதன தர்மம் பரவும்படி செய். உலகமெல்லாம் சனாதன தர்மத்துக்கு வரட்டும், அப்படி இதை பரவு, அப்படி வேதத்திலே சொல்லிருக்கு. அந்த நாள் அந்த காட்சி முடிஞ்சு போச்சு. மற்றொரு நாள் ஞாயிறு, மார்ச் 23, 1884 பகலுணவு முடிந்து ராக்கால், ராம் முதலிய பக்தர்களுடன் குருதேவர் அமர்ந்திருந்தார். இன்னும் அவரது உடல் நலம் முற்றிலும் தேரவில்லை. கைக்கட்டு இன்னும் பிரிக்கப்படவில்லை. சுகவீனமாக இருந்தும் தமது அன்பு மொழிகளால், இறை மொழிகளால் பக்தர்களின் உள்ளத்தில் எல்லாம் ஆனந்தத்தை நிறைத்து கொண்டிருக்கிறார். அவர் கஷ்டப்பட்டிருக்கார், ஆனால் எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு பேசிகிட்டே போயிட்டுருக்கார், அறிவுரைகள் கொடுத்துட்டே போயிட்டுருக்கார். பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார். சில வேளைகளில் பஜனையில் ஆனந்தம், சில வேளைகள் சமாதியில் ஆழ்ந்து பிரம்மானந்த அனுபவம் என்று இருந்தார் குருதேவர். பஜனை பாடுறார், சமாதியில் போடுறார், திருப்பி இறங்கி வர்றார். இப்படி அவர் இந்த கை உடைஞ்சிருக்க அந்த நிலையிலையும் இருக்கார். பக்தர்கள் அனைத்தையும் வியப்புடன் பார்த்து கொண்டிருக்கிறார். பேச்சு தொடங்கியது. ராம் பக்தர், ஆறு மித்திரன், ஒரு பெரிய மனுஷர், 6 மித்திரரின் பெண்ணை நரேந்திரனுக்கு கொடுப்பதாக பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. என்னென்ன விஷயமும் ஸ்ரீராமகிருஷ்ணன் வந்து கொடுக்குறார். இந்த பக்தர்கள் வரலையோ அவன் மனசு இந்த உலகத்திலே இருக்குது. ஸ்ரீராமகிருஷ்ணன் மனசு ஐயோ வேறு உலகத்தில் இருக்குது. அவரை மனசு கீழே இருக்கிறதுக்காகவோ என்னவோ என்ற போல் எதுவோ செய்திகளை அவர் கொடுக்குறார். இவர் நரேந்திரனுக்கு ஏதோ விவாகம் செய்கிறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அந்த ஆள் யார், பெண்ணுடைய தந்தை, அவர் பேர் ஆர் மித்ரா. அந்த மித்ராரின் அவர் பெண்ணை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதை பற்றி அந்த செய்தி கொடுக்குறார். நிறைய பணம் கொடுப்பதாக சொல்கிறார்கள். வரதட்சணை கொடுக்குறாருன்னு கேள்விப்பட்டிருக்காரு. அதை வந்து ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் புன்னகையுடன், ஆமாம், அப்படி அவன் ஒரு சங்கத்தலைவனோ கிளைவனோ ஆகிவிடுவான். ஓ, சங்கத்தலைவனோ கிளைவனோ ஆகிவிடுவான். தங்க தலைவனோ கிளைவனோ ஆகிவிடுவான்.
அது எதுவான எங்கே போனாலும் அவன் ஒரு இல்லறத்தான் ஆனாகக்கூடாது. நரேந்திரனுக்குள்ள அந்த மாதிரி சக்தி. அவன் சாதாரணமாக இருக்க மாட்டான், தலைவனோ கிளைவனோ ஆகிடுவான். அங்கே கூட அவன் சாதாரணமாக 4 பேரோட கலந்துருக்கு போல இருக்க மாட்டான். அவன் உயர்ந்த நிலையிலே இருப்பான். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார், அதில் பெரிதாக சாதிப்பான். அந்த இடத்துலேருந்து அவன் பெரிய ஒரு ஏதோ வேலையை சாதிப்பான். நரேந்திரனை பற்றி பேச்சு தொடர் குருதேவர் விடவில்லை. அவருக்கு அது பிடிக்கல. நரேந்திரன் எந்தவாறு நிலைக்காக வந்திருக்கான், அது முன்னால் இது ஒரு திருமணம் செஞ்சின்னு ஒரு பெரிய தலைவனோ கிளைவனோ அறுதே ஒரு துச்சம் ஒன்றுமே இல்லாது. ஆகவே அந்த பேச்சையே அவர் மறைச்சிட்டார். வேண்டியதில்லை, அந்த பேச்சுக்கே வேறு வழி திசை திருப்பிட்டார். பேச்சு தொடர குருதேவர் விடவில்லை ராமனிடம். அது சரி, சுகவேனும் அடைந்தால் நான் ஏன் இவ்வளவு பதற்றம் அடைகிறேன்? எனக்கு இந்த தொந்தரவு வந்ததுன்னா நான் எதுக்காக பதற்றுகிறேன்? எப்படி என் உடம்பு குணமாகும் என்று ஒருவர் போவோரை எல்லாம் கேட்கிறேனே, ஏன் அப்படி? ஒன்று, எல்லோரையும் நம்ப வேண்டும், இல்லாவிட்டால் யாரையும் நம்பக்கூடாது. இறைவனே டாக்டர்களாகவும் வைத்தியர்களாகவும் ஆகியிருக்கிறார். எனவே அவர்களையும் நம்ப வேண்டும். அவர்களை வெறும் மனிதர்களாக நினைத்தால் நம்பிக்கை வராது. அவர் தான் எதுக்காக நான் எல்லாரையும் கேட்குறேன், எனக்கு சரியாக வாய்துன்னு, இதுக்காக டாக்டர்களை தான் கூப்பிட்டு வந்து எனக்கு எல்லோரும் சிகிச்சை பண்ணுறதுக்காக என்னை குணப்படுவதற்காக பிரயத்தனப்பட்டு கொண்டிருக்கார்கள், முயற்சி செஞ்சின்றிருக்கார்கள். இதுக்காக நான் அவர்கள் தான் அவர்களுக்கெல்லாம் விடுறேன். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. நான் எல்லோரையும் நம்புகிறேன். வைத்தியர்களையும் நம்புகிறேன், அவர் கொடுக்குற மருந்துலையும் நம்புகிறேன். அது ஒன்றுமே இல்லாத போனாலும் அது உள்ள இல்லாத இருக்கிறதும் அதுவும் ஒரு நல்லது தான் அப்படின்னு நம்புகிறேன். அவர் எல்லாம் நம்பிக்கையில் நான் இருக்கேன். செம்பு மல்லிக்கு கடுமையான ஜுரம் அடித்தது. செம்பு மல்லிக் தான் இன்னொரு பெரிய பக்தர், பணக்காரர். டாக்டர் சர்வாதிகாரி வந்து பார்த்துவிட்டு அது மருந்தின் சூடு என்று கூறினார். அது ஒன்றுமில்லை, அவனுக்கு ஜுரம் அடிச்சிருக்குது. நீ சொல்கிறது ஜுரம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் டெம்பரேச்சர் இருக்குது, அது மருந்து சூடுக்காக உண்டாயிருக்குது. அலதாரி தன் கையை நீட்டி நாடி பார்க்குமாறு கேட்டார். டாக்டரோ, கண்ணை காட்டுங்கள், ஓ உங்கள் மண்ணீரல் வீங்கியுள்ளது என்றார். அதற்கு அலதாரி, மண்ணீரலும் வீங்கவில்லை, கண்ணீரலும் வீங்கவில்லை என்று கூறிவிட்டார். டாக்டர் மதுவின் மருந்து நல்ல பயனுள்ளது. இதில் டாக்டர்களை பார்த்துருக்கார் ஸ்ரீராமகிருஷ்ணன், அதெல்லாம் நினைவு வச்சுட்டுருக்கார். ஒரு டாக்டர் நல்லவர்னு சொல்கிறார், இன்னொரு டாக்டரை பற்றி சொல்லியிருக்காரு, அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவருக்கு அதிகமாக தெரியாது, அதுவும் சொல்கிறாரு. இது இன்னொரு டாக்டர் இப்படி சொல்கிறாரு, அதை எடுத்து காட்டுறார். அவர் இப்படி அவருடைய மேதா சக்தி எது ஒருத்தரும் கேட்குறாலோ அது அப்படியே நினைவில் இருக்குது. அது எப்போ பார்த்தாரோ அந்த டாக்டர் அவர் என்ன சொன்னாரோ அந்த பேச்சு கூட அவருக்கு நினைவு இருக்குது. ராம், மருந்தால் பயனில்லை. இந்த ராம் அவரே ஒரு டாக்டர். அப்படியான நான் சொல்கிறேன், மருந்தால் பயனில்லை, ஆனால் அது உடம்பின் இயல்புக்கு துணை செய்கிறது. நான் உடம்பு தன் இயல்பாலேயே சரி பண்ணிட்டுருது, அதுக்கு ஒரு உதவி செய்யறதுக்காக இந்த மருந்து கொடுக்கணும். மருந்து ஒரு அசிஸ்டன்ஸோடு தான், மருந்தாலேயே இந்த நோய் போயிடும் சொல்ல முடியாது. மனிதனுக்குள்ளே சக்தி வேண்டும், அந்த சக்தி இருந்தால் தான் அந்த நோய் போகும். அவன் அப்படியே முயற்சி செஞ்சிட்ருக்கான், தன்னுடைய இயல்பாலேயே அந்த நோயை சரி பண்ணிக்கிறதுக்கு மனிதனுக்குள்ள சக்தி இருக்குது. அந்த சக்தியை கொஞ்சம் பெருக்கிறதுக்காக, அதுக்கு உதவி செய்கிறதுக்காக மருந்து கொடுக்கணும். அப்படி இந்த ராம் அவரே டாக்டர் சொல்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர், மருந்தால் பயனில்லை என்றால் அப்பினி எப்படி வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்துகிறது? மருந்தால் வேலையே இல்லைன்னு சொல்கிற, மருந்தால் அப்பினி ஓபியம் சாப்பிட்டா வயிற்று வலி வயிற்று கட்டுப்படுகிறது.
இந்த வயிற்றுப்போக்கை கட்டுப்படுகிறது, லூஸ் மோஷன்லேருந்து சரியாயிடுறது. எப்படி அது? ஸ்ரீராமகிருஷ்ணன் கேள்வி. கேசவரின் மரணம் பற்றி பேசினார் ராம். கேசவரின் உடல் போயிடுச்சு, அதை பற்றி பேசுகிறார் ராம். நீங்கள் சொன்னது சரி. நல்ல ஜாதி ரோஜா செடியை தோட்டக்காரன் வேர் வரை நன்றாக தோண்டி வைக்கிறான். அப்போதுதான் பனித்துளிப்பட்டு அது நன்றாக வளரும் என்றீர்கள். உங்கள் வார்த்தை அப்படியே பலித்தது. சித்தர் வாக்கியம் அல்லவா? ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு மாதிரி ஆசீர்வாதம் போல அந்த கேசவரை பார்த்தப்போ கடைசி நாளில் போய் பார்த்தார். அவர் நோயை பற்றி சொல்கிறப்போ இந்த ரோஜா செடியை அது நலனுக்காக தோண்டி அது வேரிலேருந்து மேலே எடுத்துட்டு அதை ஒன்று பனி போட்டுட்டுன்னா அந்த செடி நல்லா வளரணும்னு அது ஒரு மாதிரி அந்த தோட்டக்கார சேவா அது ஒரு உதாரணம் கொடுத்தாரு. அது ஒரு சாதாரணமான கருத்தை வச்சுன்னு சொல்லியிருக்காரு. இவர் அந்த கேசவர் இறந்து போயிட்டார். நீங்கள் அதை பற்றி சொல்லிட்டீங்கன்னு அதை போட்டி அதை சேர்த்து விட்டார். இவர் அதுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணன் பதில் சொல்கிறேன். யாருக்கு தெரியுமாப்பா, நான் அப்படியெல்லாம் திட்டமிட்டு எதையும் சொல்லவில்லை. அவர் எதிர்காலத்தில் என்ன தவிர்த்து அது சொல்கிறதுக்காக நான் போகலை. அவர் பார்த்த உடனே இப்படி நினைவு வந்தது. இப்படி தோட்டக்காரர்கள் செடியை வேர்லேருந்து எடுத்துடுறான். வேர்லேருந்து எடுத்தால் அது செத்து போகும் சாதாரணமாக. ஆனால் ரோஜா செடி அந்த வேரில் எடுத்து அந்த வேரில் பனிப்பட்டுதுன்னா அது நல்லா ரோஜா பூ கொடுக்கும். அதை நினச்சி ஒன்று சொன்ன ஒரு உதாரணம் போல். அப்போ அவனுக்கு எதிர்காலத்தில் நீ செத்து போயிடுவேன் அதை சொல்கிறது என் கருத்து கிடையாது. அவர் மறுக்கிறார். நீங்கள் தான் அப்படியெல்லாம் சொல்கிறீர்கள். நான் அது அந்த கருத்தே இருக்கல. நீங்கள் இதெல்லாம் உங்கள் புத்தியை உபயோகித்து நீங்கள் சொல்கிறீங்களோ? ராம். பிரம்ம சமாஜத்தை உங்களை பற்றி தங்கள் பத்திரிகையில் சுலப சமாச்சார என்ற பத்திரிகையில் பிரச்சுரித்திருக்கிறார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் பிரச்சுரிக்கிறார்களா? அது அது எதற்கு? இப்போது ஏன் எழுத வேண்டும்? நான் உண்கிறேன், உறங்குகிறேன், வாழ்கிறேன், வேறு எதுவும் எனக்கு தெரியாது. கேசவரிடம் ஒரு முறை ஏன் எழுதினீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் மக்கள் வருவார்கள் என்பதற்காக என்றார். இவரே சொல்லியிருக்கார் கேசவருக்கு, நீங்கள் எதுக்காக என்னை பற்றி எழுதியிருக்கோங்க? அதுக்கு பொதுமக்கள்லாம் உங்கள்கிட்ட வரட்டும், அதை படிச்சுட்டுதோ அதுக்காக எழுதினேன். என்ன உங்களுடைய பிரச்சாரம் செஞ்சுட்டுருக்கேன்றார். ராம் முதல்வர்களும் மனித சக்தியால் மக்களுக்கு போதிக்க முடியாது. நீங்கள் பத்திரிக்கையில் எழுதினா மக்களெல்லாம் என்னுடைய போதனையை கேட்டு அவர்களெல்லாம் உபயோகமாக நினைக்கிறேன். ஆகாது. இறைவனுடைய சக்தி இல்லாமல் அவித்தியை வெல்ல முடியாது. யாருக்கு அவித்தியை வெல்லணும் என்ற ஆசை இருக்குதோ அப்போ இறைவன் சக்தியில் பெற்ற ஒரு மான் அவர்களுடைய அவித்தியை விளக்க முடியும். ரெண்டு பக்கமும் இப்படி தயார வேண்டும். ஒரு பக்கம் அந்த அவித்தியை தானே திறந்து விட்டு அந்த வித்தியை தானே ஞானியாக இருக்க குரு வேண்டும். மற்றொரு பக்கம் யார் அவர்கிட்ட வரார்களோ அவருக்குள்ளே அது ஒரு ஏக்கம், மன ஏக்கம் வேண்டும். நாம் அவித்தியை துறந்து நாமளும் ஒரு பிரம்மஞானி ஆகணும், நமக்கு ஆன்மீக ஞானம் வேண்டும் என்ற மாதிரி ஒரு ஆன்மீக தாகம் உண்டாகும். அந்த தாகம் இல்லாமல் போச்சுன்னா நீங்கள் பேப்பரில் எழுதினாலும் எல்லோரும் வர மாட்டா. படிச்சுட்டு தான் அவளுக்கு அது ஒன்றுமே தோணாது. ஓய்வுறத்தை யாரும் இருக்கார், அவர்கிட்ட போகலாம் எழுதியிருக்காரு, அவ்வளோதான். யாரும் அந்த மாதிரி வரவே மாட்டா. இறைவன் இல்லாமல், சக்தி இல்லாமல் அவித்தியை வெல்ல முடியாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கோ எல்லாரும் அவித்தியும் போயிடும், எல்லோரும் என்கிட்ட வந்துட்டாங்க. முதல்ல என்கிட்ட வரவே மாட்டா. அவளுக்கு தோணவே தோணாது நமக்கு இது ஒரு தேவை இருக்குது. இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம், எவ்வளோ 100 அட்வர்டைஸ் பார்க்குறோம், 99 அட்வர்டைஸ் நம்ம அது பக்கம் ஒரு படிக்கிறோம். அது ஒரு பாதி மனசு தான் படிப்போம். எது நமக்கு வேண்டுமோ அந்த அட்வர்டைஸ் வந்துன்னா அதை முழுசாக படித்து என்னடா இது, இந்த இடத்துல போனோம், இந்த இடத்துல போய் தகவல் கேட்டுக்கணும் அப்படின்னு நினைப்போம்.
நாம் செய்ய வேண்டியதுக்கு ஒன்று தான், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் வேண்டும், இன்னும் 100 அட்வர்டைஸ்மெண்ட் வேண்டியது நமக்கு. ஆகவே அதை போல தான் நீங்கள் எழுதுறதும் யாருக்கும் எல்லாருக்கும் அதனால் பிரயோஜனமாகாது. இருவர் மனித சக்தியால் மக்களுக்கு போதிக்க முடியாது. இறைவனுடைய சக்தி இல்லாமல் அவித்யை வெல்ல முடியாது. அவித்யன்றது மனுஷனுக்குள்ள இந்த உலகம் உண்மை என்ற இந்த உடல் உண்மை, உலகம் உண்மை, இதுதான் அவித்யை. நான் இந்த உடல், இந்த உலகம் உண்மை, நான் இந்த உலகத்தை சேர்ந்தவன், இவர் எங்கள் அப்பா, இவர் அம்மா, இது என்னுடைய சொத்து, இதெல்லாம் தான் அவித்யை. இதை சாதாரணமாக போகாது. இவ்வளோ எப்படி 199 பேர் யார் கேட்கவில்லை இறைவனை பற்றி, ஆன்மாவை பற்றி கேட்டிருக்கான். கேட்டாலும் விழிப்பு உண்டாகாது. கேட்டால் இந்த காதில் கேட்டால் அந்த காதில் விட்டுட்டா. வேறு விஷயங்கள்லாம் உலக விஷயமெல்லாம் கேட்டு அது பின்பற்றி இதுவான செயல்முறை இதில் கொண்டு வரத்துக்கு பார்ப்பான். ஆனால் ஆன்மீக விஷயத்தில் செயல்முறை கொண்டு வரத்துக்கு பார்க்கவே மாட்டான். ஏன்னா அந்த அவித்யை போகாது, அவ்வளோ எளிதல்ல. அது போகணும்னா இறைவனுடைய உள்ளம் அந்த சரியான குருவன்கிட்ட போய் இவருக்கு மனசுக்குள்ள அது ஒரு ஏக்கம் உண்டாகி அந்த குருவனுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு அதை போல் செயல்முறையில் நடந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவித்யை போகும். ஆகவே தான் சொல்கிறாரு, அந்த அவித்யை இறைவன் சக்தி இல்லாமல் முடியாது. இறை சக்தியார் யாருக்குள்ளே இருக்கிறதோ அந்த மாதிரி சக்தி வாய்ந்த குருமார்கள் தான் அதை விளக்க முடியும். அதுக்கு தகுந்தனால சிஷியனுக்குள்ளேயும் அந்த ஒரு மன இயக்கம் உண்டாகணும். இருவருக்கு குஸ்தி நடைபெற்று இருவருக்கு குஸ்தி நடைபெற்றது. யார் இதை சொல்கிறார்? ஒருவன் அனுமான் சிங், பஞ்சாபி, பஞ்சாப்காரன் ஒரு அனுமான் சிங் கல்கத்தாவில் நடக்கிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ணன் தெரியும். ஒருவன் அனுமான் சிங் பஞ்சாபி, முகமதியன் மற்றவன் இன்னொரு குஸ்திக்காரன். முகமதியன் திடகாத்திரமாக இருந்தான், பெரிய வாட்ட சட்டமான உடல். குஸ்திக்கு 15 நாட்களுக்கு முன்பும் குஸ்தி என்றும் மாம்சம் நெய் என்று நன்றாக சாப்பிட்டான். அவன்தான் ஜெயிப்பான் என்றே எல்லோரும் நினைத்தார்கள். அனுமான் சிங்கோ அழுக்கு உடை ஒரு பக்கம், குஸ்திக்கு சில நாட்கள் முன்னிருந்தே சாப்பாட்டை குறைத்து கொண்டு ஆஞ்சநேய சுவாமியை திருநாமத்தை ஜெபிக்க ஆரம்பித்தான். குஸ்தி என்று சுத்த உபவாசம், குஸ்தியால் உபவாசம் போட்டான். அவன் நிச்சயமாக தோற்பான் என்றே எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் அவன்தான் ஜெயித்தான். இது ரொம்ப ஆச்சரியமான நிகழ்ச்சி. இது அவர் பார்த்துருக்காரு. இப்படி அவன் உபவாசம் பண்ணி ஆஞ்சநேய ஜபம் பண்ணி அந்த இவனை காட்டிலும் ரொம்ப பலிஷ்டனான, இவனை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்த அந்த முசல்மானை தோத்தடிச்சுட்டான். 15 நாட்களாக மூக்கு பிடிக்க சாப்பிட்டவன் தோற்று போனான். அவ்வளோ சாப்பிட்டவன் அவன் தோற்று போயிட்டான். சாப்பாடு குறைச்சிண்டு நாமஜபத்தை பண்ணிட்டு இறை சக்தியோடு இந்த அனுமான் சிங் ஜெயிச்சுட்டான். அச்சிடுவதாலும் விளம்பரம் செய்வதாலும் என்ன நடந்துவிடும்? அதிகமாக சாப்பிட்டதுனால ஒன்றுமே ஆகலை அந்த முசல்மானுக்கு. அது ஜீரணமானும் அதை கூட மனசக்தி வேண்டும். அதுதான் இறை சக்தி. இந்த இறை சக்தி, தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை இதெல்லாம் சேர்ந்து இந்த அனுமான் சிங் ஜெயிச்சிட்டான். மக்களுக்கு போதிக்க வேண்டியவனுக்கு அதற்கான ஆற்றல் கடவுளிடமிருந்து வரும். குருக்குள்ளே அந்த சக்தி இருக்கணும். அப்போ தான் அவர் சொல்கிற பேச்சில் அந்த சக்தி வரும் சிஷ்யனுக்கு. துறவு மனப்பான்மை இல்லாமல் போதிக்க முடியாது. நானும் முட்டாள்களில் எல்லாம் பெரிய முட்டாள் ஸ்ரீராமகிருஷ்ண தந்தை பற்றி சொல்லி எல்லோரும் சிரித்தனர். ஒரு பக்தர், அப்படியானால்
உங்கள் வாயிலிருந்து வேதாந்தம் இன்னும் இதுபோல் எவ்வளவோ வெளிவெளி வருகின்றனவே, அது எப்படி? நல்ல கேள்வி கேட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணன் சிரித்தபடி. நான் சிறுவனாக இருந்தபோது கமர்புக்கூரில் லாகாக்களின் வீட்டிற்கு வருகின்ற சாதுக்கள் படிப்பதையெல்லாம் நான் புரிந்து கொள்வேன். அங்கங்கே கொஞ்சம் புரியாது, அவ்வளவுதான். யாராவது பண்டிதர் சம்ஸ்கிருதத்தில் பேசினால் புரிந்து கொள்கிறேன், ஆனால் எனக்கு சம்ஸ்கிருதம் பேச வராது. இவ்வளோ எளிதாக சொல்கிறார் பாருங்க. உலகமெல்லாம் அவர் தலைமையில் வச்சுட்டு எல்லாரும் காட்டிலும் பெரிய மகான், வேறு சர்வஜர் அப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்க சமயத்தில் எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, சம்ஸ்கிருத மொழி தெரியாது. நான் வேதங்கள்லாம் நேராக படிக்கலை, கேள்விப்பட்டிருக்கேன், இவ்வளோதான். ஆனாலும் வேதாந்தங்களை நான் சொல்கிறேன், கேட்டிருக்கேன். இதை கேட்டேனோ அதை நினைவிச்சிட்ருக்கேன். இறைவனை அடைவது தான் வாழ்க்கையின் நோக்கம். இலக்கை அடித்து வீழ்ந்த இருந்த நேரத்தில் அர்ஜுனன் எனக்கு வேறு எதையும் தெரியவில்லை. பறவையின் கண் மட்டுமே தெரிகிறது, மன்னர்கள் தெரியவில்லை, மரம் தெரியவில்லை, பறவை தெரியவில்லை என்றான். கடவுளை அடைந்தாலே போதும், சம்ஸ்கிருதம் தெரியாவிட்டால் என்ன? என்ன நமக்கு இன்றைக்கு சொல்ல ஒரு உபதேசம் போல் தோன்றுது. நாம் எதுவோ மொழிகள்லாம் கற்றுக்கிட்டு போகிறோம். இருக்கிற மொழியில் நாம் நல்ல பொருள் தெரிஞ்சுட்டு வாழ்க்கை நல்லா நடத்தினோம்னா நமக்கு அமைதியோ ஆனந்தமோ கிடைக்கும். அதை மறந்துவிட்டு ஃப்ரெஞ்சோ ஜெர்மனோ இல்லை அரேபிக்கோ இது கற்றுக்கிறதுக்கு போகிறோம். சம்ஸ்கிருதமே சம்ஸ்கிருதம் கற்றுக்கிறோம். யாருக்கும் சம்ஸ்கிருதத்துக்கு வரலை, ஏதோ காரணத்தினால் சின்ன வயசில் கற்றுக்கல, பாவம் வருத்தப்பட்டுட்டே இருக்க. அதுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, கடவுளை அடைந்தாலே போதும், சமஸ்கிருதம் தெரியாவிட்டாலே என்ன? தன்னை அடைவதற்காக ஏங்கி நிற்பவன் பண்டிதன். பண்டிதன் பாமரன் என்று யாரானாலும் அந்த எல்லா குழந்தைகளிடமும் இறைவனின் அருள் ஒரே மாதிரி தான் பொழிகிறது. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுட்டா அவர் மேலே இறைவனுடைய அருள் பொழியுமான்னா அந்த எந்த பாஷைக்காக பொழியாது, பக்திக்காக தான் பொழியும். தந்தைக்கு எல்லா குழந்தைகளிடமும் சரிசமான அன்பு தான். அதனால் நம்ம வாழ்க்கையின் உத்தேசத்தை முதல்ல சாதிக்கிறதுக்காக எதை ஒன்று அதை பற்றி நம்ம கவலை பண்ணோம். மீதெல்லாம் கவலைப்பட்டு வேண்டியதில்லை. ஏதோ வந்தது வரல. நம்ம இறைவன் கிடைக்கும்படியான வழி சரியாக இருக்குதா இல்லையா, அதுக்காக நம்ம முயற்சி நடந்துருக்குதா இல்லையா, அந்த பாதையில் நாம் முன்னேறி போயிட்டுருக்குமா இல்லையா, இதை நாம் கவனிச்சினோம்னா போகணும். மீதெல்லாம் சில பேருக்கு சம்ஸ்கிருதம் வரும், சில பேருக்கு வராது. சில பேருக்கு அவர் நினச்ச போல் இன்னதுவோ மொழி வரும், சில பேருக்கு வராது. அதெல்லாம் வந்ததுன்னா வந்தது, வரலன்னா வரல, கவலைப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை. இறைவனை அடைய வேண்டியும் இந்த ஒரு குறிக்கோளை வச்சுட்டு அந்த குறிக்கோளை பற்றி நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோமா இல்லையா, அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு தந்தைக்கு 5 குழந்தைகள், 1-2 குழந்தைகளால் அப்பா என்று அழைக்க முடியும். சிலர் பா என்று மட்டும்தான் அழைப்பார்கள், முழுமையாக உச்சரிக்க முடிவதில்லை. பா என்று அழைக்கும் குழந்தையை விட அப்பா என்று கூப்பிடும் குழந்தையிடம் தந்தையின் அன்பு அதிகமாக இருக்குமா என்ன? கடைசி குழந்தைகள் சிறியவர்கள், அவர்களால் அப்பா என்று சரியாக கூப்பிட முடியாது என்பது தந்தைக்கு தெரியும். என்ன ஆச்சரியமாக சொல்கிறாரு. இந்த மொழியெல்லாம் கற்றுக்கல, இந்த வருத்தப்படுறாலே அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். குழந்தைகளை பான்னு கூப்பிடுறது, அந்த குழந்தையும் மடியில் எடுத்துக்கிறார். அப்பான்னு கூப்பிடுற குழந்தையும் எடுத்துக்கிறார். நாம் எந்த மொழியில் சொல்கிறோம் அதுக்காக இறைவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்க மாட்டார். நாம் நெஞ்சார்ந்து எந்த மொழியில் பேசுகிறோமோ அதுதான் வேண்டும். வேறு பலவிதமான உதாரணங்கள் நாம் இந்த பெரிய பெரிய முனிவர் வாழ்க்கையில் கூட பார்க்குறோம்.
ஸோ இப்படி நம்பிக்கையும் பக்தியும் இதுதான் வாழ்க்கையில் முக்கியமானது. இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் அல்லாதது. இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த ஒரு மனசில் வச்சுட்டு நமக்கு வீணாக மனசிலுடைய அமைதி கலைஞ்சிடாது. இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கான மனசுடைய அமைதி இது கெட்டு போகும். இந்த கை பிசைகளிலிருந்து என் மனநிலையில் ஒரு மாறுதல் வந்து கொண்டிருக்கிறது. மனித லீலையே மனம் மிகவும் நாடுகிறது. இறைவனே மனித வடிவில் விளையாடுகிறார். மண் சிலையில் அவரை வழிபடலாம் என்றால் மனிதனில் வழிபடக்கூடாதா, வழிபட முடியாதா? ஸ்ரீராமகிருஷ்ணர் திரும்பி திரும்பி நமக்கு இதை எடுத்து சொல்கிறார். மண் சிலையில் நாம் பூஜை செய்கிறோம், துர்கா பூஜை பண்ணுறோம், காளி பூஜை பண்ணுறோம், வெவ்வேறு பூஜைக்கெல்லாம் ஒரு சிலை வச்சுட்டு நாம் பூஜை பண்ணுறோம். நமக்கு மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கிறது. ஆனால் மனித பூஜையிலும் இதுவே கிடைக்கணும். அது நாம் சரியாக நம்ம மனசுக்கு பயிற்சி கொடுக்காமல் இருக்கிறதுனால நமக்கு இந்த ஒரு பெரிய முக்கியமான விஷயம் நம்ம மறந்து போயிருக்கோம். அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். இது திரும்பி திரும்பி சொல்கிறார். அதே தான் ஸ்ரீராம் விவேகானந்தரும் திரும்பி திரும்பி நம்ம சொல்கிறாரு. இந்த யுகத்துக்கு நமக்கு வேண்டியதான பெரிய விஷயம் மனிதனுக்குள்ளே இறைவனை பார்க்கணும். மனிதன் சேவையில் இறைவனுடைய வழிபாடு அதை நாம் நினச்சிட்டு மனித சேவையில் நாம் செயல்படணும். இதை பண்ணினோம்னா நாம் இந்த யுகத்துக்கு ஏற்பதாக நடந்துக்கிறோம். நம்ம வாழ்க்கை ரொம்ப எளிதாக முன்னேறும். நம்ம மனசில் நிம்மதியும் வரும். அது மற்றவர்களுக்கும் நல்லதாக அதிகமாக நன்மை உண்டாகும். ஆகவே இந்த யுகத்துக்கு ஏற்பதான தர்மத்தில் முக்கியமான ஒரு அம்சம் இந்த மனிதன் சேவை மூலமாக இறைவன் வழிபாடு செய்கிறது. இது பெரிய ஒரு செய்தி ஸ்ரீராமகிருஷ்ணர் விவேகானந்தன் சொல்லிக் கொடுத்தார். அவர் உலகமல்லாத பரவி விட்டார். அது பரவிட்டு இருக்குது. இப்போ நாம் ராமகிருஷ்ண மிஷன் மாத்திரம் கிடையாது, உலகளாவிய எல்லா நல்ல நல்ல ஆர்கனைசேஷன் நிறுவனங்களும் இந்த ஒரு ராமகிருஷ்ணர் உபதேசத்தை எடுத்துட்டு மனிதன் சேவையே மகேஷன் சேவை இந்த ஒரு எண்ணத்தினால் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். நாமளும் அதை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணர் அதை எடுத்து சொல்கிறார். இன்னும் இந்த மாதிரி நல்ல அறிவுரைகள் வரப்போகிறது. அந்த அறிவுரைகள் நாம் அடுத்த பிரசங்கத்தில் பார்ப்போம். நிரஞ்சனம் நித்யமனந்த ரூபம் பக்தானுகம்பாதிருத விக்கிரகம் வை ஈஷாவதாரம் பரமேஷமீட்யம் தம் ராமகிருஷ்ணம் சிரசா நமாமः.